வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இன்றைக்கி 12th பாலிட்டியிலேருந்து லெசன் 2வது சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். நோட்ஸை எடுத்திருக்கேன், ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன், பார்த்துலாம். சட்டமன்றம் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, நாட்டோட அனைத்து தொகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு அந்த நாட்டின் சட்டங்களை ஏற்றுதல் அல்லது மாற்றுதல் ஆகியவற்றை செய்யும் ஒரு உயர்ந்த அமைப்பு சட்டமன்றம். ஸோ ஒரு நாடு இருக்குது, அதில் நிறைய தொகுதிகள் இருக்குது. அந்த தொகுதியிலேருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வச்சுக்கிட்டு அந்த நாட்டோட சட்டத்தை ஏற்ற முடியும், இல்லைன்னா மாற்ற முடியும். அப்படி ஒரு செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த அமைப்பு தான் சட்டமன்றம் அப்படிங்கிறது. அடுத்தது நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம். அப்படின்னா இந்தியா முழுமைக்குமான சட்டங்களை ஏற்றுகின்ற சட்டமன்றம் தான் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது. அடுத்தது சட்டமன்ற பேரவை. மாநிலங்களிலும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சட்டமன்றங்கள் சட்டமன்ற பேரவை. ஸோ சட்டமன்ற பேரவை அப்படிங்கிறது ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது, அதுதான் சட்டமன்ற பேரவை. அடுத்தது கூட்டத்தொடர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சட்ட முன் வரைவுகளுக்கான ஒப்புதல் அளித்தல், பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து விவாதம் நடத்துதல் போன்றவற்றிற்காக திட்டமிடப்பட்ட ஒரு கால வரையறையில் நாடாளுமன்றம் கூடுவதைத்தான் ஒரு கூட்டத்தொடர் என்கிறோம். என்ன சொல்கிறாங்க, ஒரு கூட்டத்தொடர்னா என்னென்னா நிறையா முன் வரைவுகள் கொடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் கொடுக்கும்போது அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறதா, இல்லை அது அப்படியே வச்சுருக்கிறதா, இல்லை கொஞ்சம் நேரம் தள்ளி போடுறதா, இதெல்லாம் இந்த மாதிரி தீர்மானம் இதெல்லாம் விவாதம் நடத்தக்கூடிய இதற்காக நாடாளுமன்றம் கூடுறது தான் ஒரு கூட்டத்தொடர் அப்படிங்கிறோம். அது பர்டிகுலர் ஒரு கால வரையறைக்குள்ளே தான் அந்த ஒரு கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு நாடாளுமன்றம் பார்க்கும்போது 3 கூட்டத்தொடர்களை நடத்துது. ஃபஸ்ட்டு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், இது பிப்ரவரி டு மே. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மே. அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு ஆகஸ்ட். மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஜூலை டு ஆகஸ்ட். அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர். குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நவம்பர் டு டிசம்பர். நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் 33% பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு வகை செய்யக்கூடிய சட்ட முன்வரைவு 2010ஆம் ஆண்டு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இன்று வரையும் மக்களவையில் நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாடாளுமன்றம் இல்லைனா சட்டமன்றங்களில் 33% பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வந்திருக்காங்க. அது 2010லேயே மாநிலங்களவையில் நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் மக்களவையில் இன்னைக்கு வரைக்குமே நிறைவேற்றலை. இது எந்த சட்ட முன்வரைவுனா 108வது திருத்த சட்ட முன்வரைவு. இது பெண்கள் இடஒதுக்கீட்டு முன்வரைவு அப்படின்னு அழைக்கப்படுது. இது மக்களவையில் நிறைவேற்றினால் மட்டும்தான் இந்த 33% அப்படிங்கிறது சட்டமாகும். அடுத்தது பழிசாட்டுதல் நடைமுறைனா என்னென்னு பார்க்கலாம். பதவி நீக்கம் செய்யும் நடைமுறையை தான் பழிசாட்டுதல் நடைமுறைன்னு சொல்கிறாங்க. ஒருத்தரை நம்ம பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கும்போது இந்த நடைமுறை அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு பேர் பழிசாட்டுதல் நடைமுறைன்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது குடியரசுத் தலைவரோட கடமை. வருடத்திற்கு 2 கூட்டத்தொடர்களுக்கு குறையாமல் கூடணும். ஸோ நாடாளுமன்றத்தை கூட்டுங்கன்னு சொல்கிறது குடியரசுத் தலைவரோட கடமை. வருஷத்துக்கு 2 டைம் குறையாமல் அந்த கூட்டத்தொடர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடணும். அடுத்தது உறுப்பினர்களோட குறைந்தபட்ச எண்ணிக்கை. மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துறதுக்கு மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கு எண்ணிக்கை இருக்கணும். ஸோ நம்ம கூட்டணும்னு சொல்லியாச்சு. அப்போ கூட்டணும்னா மொத்தம் எத்தனை பேர் இருந்தால் அந்த கூட்டத்தொடர் நடத்தலாம் அப்படின்னா, மொத்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்காவது இருந்தால் தான் இந்த கூட்டத்தொடர்கள் அப்படிங்கிறது நடத்தப்படணும். அடுத்தது சபாநாயகரோட பங்கு அப்புறம் பொறுப்பு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மக்களவையை தலைமை தாங்கி நடத்துறது தான் சபாநாயகர். நாடாளுமன்ற தலைமை செயலகத்தோட நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டாலும் அது மக்களவை சபாநாயகர் தான். நாடாளுமன்ற தலைமை செயலகத்தோட நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டால் மக்களவை சபாநாயகர். ஒரு திருத்த சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முன்மொழிகிறதுக்கு சபாநாயகரோட அனுமதி அப்படிங்கிறது வாங்கணும். நிதி முன்வரைவு அப்படின்னு சொல்லிட்டு சான்றளிக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்குது. 52வது திருத்த சட்டப்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவலோட அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது.
ஸோ 52வது திருத்த சட்டம் அப்படிங்கிறது கட்சி தாவல் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்யக்கூடியது. இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்து முடிவு செய்யும் ஓட்டு, அதை முடிவு செய்யும் வாக்கு, அதாவது கேஸ்டிங் ஓட்டு. நாடாளுமன்றத்தில் இரண்டு புறமும் எந்த முடிவும் எட்டாது சரிசமமாக இருக்கும் நேரங்களில் சபாநாயகர் தனது வாக்கை செலுத்துவார். ஸோ நாடாளுமன்றத்தில் ரெண்டு பக்கமே ஈக்குவலாக இருக்குது, எந்த முடிவுமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அப்போ தான் சபாநாயகர் அவரோட ஓட்டை வந்து போடுவார். அதுக்கு தான் வந்து முடிவு செய்யும் வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, கேஸ்டிங் ஓட்டு. அடுத்து ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட தலைமை சிற்பிகளில் ஒருத்தரும் மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்தின் உந்து சக்தியாக இருந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சபாநாயகரை பற்றி ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகளை பார்த்துலாம். சபாநாயகர் வந்து மன்றத்தோட பிரதிநிதியாக இருக்கிறாரு. அவர் அல்லது அவன் இந்த மன்றத்தோட மாண்பு மற்றும் அதோட சுதந்திரத்தோட பிரதிநிதியாக இருக்கார். இந்த மன்றம் வந்து நாட்டோட சின்னமாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் இந்த மன்றத்தோட மாண்பு சுதந்திரத்தோட பிரதிநிதியாக இருக்கார். அது மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்கணும். அந்த பதவி எப்போதும் ரொம்ப திறமை வாய்ந்த பாரபட்சம் இல்லாத ஒருத்தரால் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது தான் ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த மாதிரி மக்களவை சபாநாயகர் பதவி இந்த மாதிரி இருக்கணும், பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும், ஒரு திறமை வாய்ந்தவங்களாக இருக்கணும், சுதந்திரமான பதவியாக இருக்கணும். இதெல்லாம் சொன்னது யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது மாநிலங்களவை. மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது. இதில் வந்து 238 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அது இல்லாமல் 12 நியமன உறுப்பினர்கள். மாநிலங்களவை இந்திய நாடாளுமன்றத்தோட 2வது ஆட்சி மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. மக்களவை மாறி மாநிலங்களவையும் கலைக்க முடியாது. ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் அதோட உறுப்பினர்களில் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் அவங்களோட பதவிக்காலத்தை நிறைவு செய்வாங்க. இதில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 1/3 வந்து அவங்களோட பதவிக்காலத்தை வந்து நிறைவு செஞ்சுருவாங்களாம். அப்போ வந்து ஒரு உறுப்பினரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மாநிலங்களவையோட பிரதிநிதித்துவம் அந்தந்த மாநிலங்களோட மக்கள் தொகை அடிப்படையில் தான் அமைஞ்சது. ஸோ மாநிலங்களவையில் அந்த ஸ்டேட்ஸ் எவ்வளோ எண்ணிக்கையில் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்டேட்டோட மக்கள் தொகை அடிப்படையில் தான் நம்மளோட இந்தியாவில் அமைஞ்சது. யாரெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க, என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்திய நாட்டோட குடிமகனாக இருக்கணும், 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கக்கூடாது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழே மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்கணும். ஸோ மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா அந்த நபர் அந்த மாநிலத்தோட நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராகவும் இருக்கணும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தோட 3வது பிரிவினை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 2003 திருத்தியது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதன் மூலமாக மாநிலங்களவைக்கு போட்டியிடக்கூடிய ஒருவர் எந்த மாநிலத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையை மட்டும் விலக்கிட்டாங்க. ஸோ மாநிலங்களவைக்கு போட்டி போடக்கூடிய ஒருத்தர் எந்த மாநிலத்தையும் தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த மாநிலத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையை வந்து அந்த 2003 திருத்தம் மூலமாக விலக்கிக்கிட்டாங்க. மிக அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மாநிலங்களவைக்கு 33 உறுப்பினர்களை தருது. மிக குறைந்த மக்கள் தொகை இருக்கக்கூடிய சிக்கிம் மாநிலம் மாநிலங்களவைக்கு 1 உறுப்பினரை தான் தேர்வு பண்ணுது. மாநிலங்களவைக்கு தமிழ்நாடு 18 உறுப்பினர்களை தேர்வு செய்யுது. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அரசமைப்போட 4வது பட்டியலில் இடம்பெற்று இருக்கு. மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள். நாடாளுமன்றத்தோட நிரந்தரமான அவைன்னு சொல்லிட்டு மாநிலங்களவை அழைக்கப்படுது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரங்களை பார்த்துடலாம். அதிகாரங்கள், அதுக்கப்புறம் சிறப்பு உரிமைகளை பார்த்துடலாம். நாடாளுமன்றத்தில் பேச்சு உரிமை மற்றும் நாடாளுமன்றத்தில் அல்லது எந்த ஒரு குழுவிலும் அவர் தெரிவித்த கருத்துகள் அல்லது அளித்த வாக்குகள் குறித்து எந்த நீதிமன்றத்திலும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்வதற்கு எதிரான பாதுகாப்பு. ஸோ நாடாளுமன்றத்தில் ஏதாவது பேசியிருந்தாலோ ஏதாவது கருத்து சொல்லியிருந்தாலோ அவருக்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலையும் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. அதற்கு எதிரான பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குது.
ஈரவைகளிலிருந்தும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் எந்த ஒரு அறிக்கை, கட்டுரை, வாக்குகள் அல்லது நடவடிக்கைகளை பிரசுரிப்பதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எந்த நீதிமன்றத்திலும் தொடர்வதற்கு எதிரான பாதுகாப்பு இருக்குது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றி விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஈரவைகளில் எந்த ஒரு அவை நடவடிக்கைகளின் உண்மையான எந்த ஒரு அறிக்கையும் செய்தித்தாள்களில் பிரசுரிக்கும் உரிமைக்கு எதிரான சட்ட விலக்களிப்பு. பிரசுரம் தவறான நோக்கத்தோடு பிரசுரிக்கப்பட்டதாக இருந்தாலோடைய அதற்கு எதிரான நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகளுக்கு எதிரான பாதுகாப்பு இருக்குது. அவங்க நிறைய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு நீதித்துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கும் போதும் கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு 40 நாட்களுக்கு முன்னாடியும் கூட்டத்தொடர் முடிஞ்சு 40 நாட்கள் வரையிலையும் உரிமையல் வழக்குகளின் கீழே ஒரு உறுப்பினரை கைது செய்யாமல் இருக்கக்கூடிய சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி 40 நாளுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 40 நாளைக்கு அப்புறம் சிவில் வழக்குகளில் ஒரு உறுப்பினரை வந்து கைது செய்யாமல் இருக்கக்கூடிய சுதந்திரம் இருக்குது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு உறுப்பினர் மீது சட்ட நடவடிக்கை அறிக்கை அளிப்பது அல்லது கைது இதிலிருந்து விலக்கு இருக்குது. அடுத்தது மக்களவையோட அதிகாரங்கள். பணம் சார்ந்த முன்வரைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மக்களவைக்கு மட்டும்தான் முழுமையான ஒரு அதிகாரம் இருக்குது. ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே மக்களவைக்கு மட்டும்தான் ஒரு முழுமையான அதிகாரம் இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் மக்களவை நிறைவேற்றினா அதை வந்து மாநிலங்களவை நிராகரிக்க முடியாது. ஒரு 14 நாளைக்கு வந்து காலதாமதம் வேணால் செய்யலாமே தவிர 14 நாளைக்கு வச்சிருக்கலாமே தவிர அவங்க நிராகரிக்க முடியாது. நிதிநிலை அறிக்கை தயார் செய்வதும் சமர்ப்பிப்பதும் மக்களவையோட வேலை தான். அரசமைப்பு திருத்தம், அவசர கால நிலை பிரகடனம் இதெல்லாம் வெளியிடக்கூடிய ஒரு அதிகாரம் மக்களவைக்கு இருக்கு. அடுத்தது மாநிலங்களவையோட அதிகாரம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநிலங்களவையும் மக்களவையும் சமநிலையில் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்துடலாம். ஈக்குவலாக அவங்க வந்து எந்தெந்த இதிலலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு முன் வரைவுகள், அதுக்கப்புறம் திருத்த சட்டம் நிறைவேற்றுறதுல 2 அவைக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. செலவினம் தொடர்பான முன் வரைவு அறிமுகப்படுத்துறது, குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுத்தல், தலைவர் மற்றும் பதவி நீக்கம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் இவங்களை தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் பதவி நீக்கம் செய்கிறது, இதில் அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவையில் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரணும்னா அது மாநிலங்களவை தான் தொடங்க முடியும். ஒரு சிறப்பு பெரும்பான்மை மூலமாக துணை குடியரசுத் தலைவரை மாநிலங்களவை பதவி நீக்கம் செய்யுது. அதை சாதாரண பெரும்பான்மை மூலமாகவே மக்களவை ஏற்றுக்குது. பதவி நீக்கம் செய்கிற பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. குடியரசுத் தலைவரோட அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறது, குடியரசுத் தலைவரோட 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறது, பிரதமர் உட்பட அமைச்சர்களை தேர்வு செய்கிறது, நிதிக்குழு, UPSC, மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இந்த அமைப்புகள் அளிக்கக்கூடிய அறிக்கைகளை பரிசீலிக்கிறதுலையும் இவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஹைகோர்ட், UPSC அதிகார வரம்பை அதிகப்படுத்துறதையும் இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. மக்களவையோட எதிலெல்லாம் சமமில்லாத நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். என்ன ஃபஸ்ட் எடுத்தோடனே நிதி முன்வரைவு. நிதி முன்வரைவு அப்படிங்கிறது மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். மாநிலங்களவை நிதி முன்வரைவில் திருத்தம் செய்யக்கூட முடியாது, நிராகரிக்க முடியாது, ஓகே, ஆனால் அது திருத்த கூட முடியாது. 14 நாட்களுக்கு திருப்பி கொடுத்துடணும், திருப்பி அனுப்பிடணும். மாநிலங்களவை பரிந்துரைகளை மக்களவை ஏற்கலாம், இல்லைன்னா நிராகரிக்கலாம். நீ கூடு, நான் ஏற்றுக்காத என்னோட விருப்பம் தான் அப்படிங்கிறது தான் மக்களவை. ஒரு நிதி முன்வரைவு சட்ட உறுப்பு 110 கூறப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக இல்லாத இருப்பினும் அது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். ஒரு நிதி முன்வரைவுன்னு சொல்கிறாங்க, அது வந்து 110 ஆர்டிக்கிளில் இருக்கக்கூடிய விவரங்கள் இது இல்லாமல் இருந்தாலுமே ஒரு நிதி முன்வரைவுன்னு வந்துட்டால் அது மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். இது கொண்டு வர மசோதா வந்து நிதி முன்வரைவா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறத மக்களவை சபாநாயகருக்கு தான் இருக்குது. ஈரவைகளோட கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். கூட்டங்களோட வாக்கெடுப்பில் பொதுவாக மக்களவையோட நிலைப்பாடு தான் வெற்றி பெறும்.
மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டம் மீது விவாதம் நடத்தலாம், அதற்கான வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது. தேசிய அவசர நிலையை நீக்கக்கூடிய தீர்மானம் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும். எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவை மேற்கொள்ள முடியாது. இது என்னது? மக்களவையோட சமமில்லாத நிலையை வந்து பார்த்துட்டோம். அடுத்தது மாநிலங்களவையோட சிறப்பு அதிகாரங்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உறுப்பு 249 படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும். உறுப்பு 312 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையம் உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்க முடியும். ஸோ நாடாளுமன்றம் வந்து மாநில பட்டியலில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை வந்து ஆர்டிகிள் 249 கொடுக்குது. அனைத்து இந்திய தேர்வாணையம் உருவாக்குறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகிள் வந்து 312. அடுத்தது உறுப்பு 120 நாடாளுமன்றத்தோட அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 120 வந்து சொல்லுது. இதில் வந்து புக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க. நான் ஷார்ட்டாக அந்த இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு சட்ட முன்வரைவும் கீழ்கண்ட நிலைகளை கடக்கணும். என்ன அப்படின்னா, முதல் வாசிப்பு, அதுக்கப்புறம் இரண்டாவது வாசிப்பு, அப்புறம் வந்து குழுநிலை, அதுக்கப்புறம் அறிக்கை நிலை, அதுக்கப்புறம் மூன்றாவது வாசிப்பு. இதெல்லாம் கடந்தால் தான் அது வந்து சட்டமாகும். அடுத்து தனிநபர் சட்ட முன்வரைவு. அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்யக்கூடிய சட்ட முன்வரைவு தான் தனிநபர் சட்ட முன்வரைவுன்னு சொல்கிறோம். அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் கொண்டு வரக்கூடியது. தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 2 to 6 வரைக்கும் நடக்கும். இந்த வரைவு கொண்டு வரத்துக்கு ஒரு மாதம் முன்னாடியே வந்து முன் அறிவிப்பும் கொடுத்துடணும். 14 தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தனிநபர் சட்ட முன்வரைவு கடைசியாக நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர்றது, திருத்தம் கோரக்கூடிய முன்வரைவு கூட தனிநபர் முன்வரைவாக கொண்டு வர முடியும். ஆனால் நிதி முன்வரைவுகளை தனிநபர் சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது. மூன்றாம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு 2014. இது வந்து திருச்சி சிவா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. மூன்றாம் பாலின நபர்கள் சந்தித்து வரக்கூடிய புறக்கணிப்புகளுக்கு முடிவு கட்டுறதுக்கு இந்த முன்வரைவு வந்து ஒரு உரிமை கோருது. கடந்த 3 மக்களவைகளில் அறிமுகமான விவாதிக்கப்பட்ட தனிநபர் முன்வரைவுகளை பார்த்தலாம். மக்களவை 13வது அசெம்பிளியில் அறிமுகமானது 343, விவாதிக்கப்பட்டது 17. 14வது மக்களவையில் அறிமுகமானது 328, விவாதிக்கப்பட்டது 14. 15வது மக்களவையில் அறிமுகமானது 372, விவாதிக்கப்பட்டது 14. 16வது மக்களவையில் 206 தனிநபர் முன்வரைவுகள் அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் 6 மட்டும்தான் விவாதத்திலே எடுத்திருக்காங்க. நாடாளுமன்றம் நிறைவேற்றின தனிநபர் சட்டங்கள் 14ன்னு பார்த்தோம். அதை வந்து விரிவாக வந்து பார்த்துலாம். முதல்ல இஸ்லாமிய வக்ஃபு வாரிய சட்ட முன்வரைவு 1952 சையத் முஜம்மத் அகமத் காஷ்மீர் அப்படிங்கிறவரால் கொண்டு வரப்பட்டது. இந்திய பதிவு திருத்த சட்ட முன்வரைவு 1955 SC சமந்தா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. நாடாளுமன்ற செயல்முறைகள் வெளியீட்டு தடுப்பு சட்ட முன்வரைவு 1956 ஃபெரோஸ் காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. குற்ற செயல்முறை திருத்த சட்ட முன்வரைவு 1956 ரகுநாத் சிங் அவர்களாலையும், பெண்கள் மற்றும் சிறார் நிறுவனங்கள் சட்ட முன்வரைவு 1954 காம்லேடு மத்திஷா அவர்களாலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. குற்ற செயல்முறை சட்ட முன்வரைவு 1964 சுமத்ரா ஜோஷிக் அவர்களாலையும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊதியங்கள் சலுகைகள் சட்ட முன்வரைவு ரகுநாத் சிங் அவர்களாலையும், இந்து திருமணம் சட்ட முன்வரைவு 1968 திவான் சந்த் ஷர்மா அப்படிங்கிறவராலையும், உச்சநீதிமன்றம் சட்ட முன்வரைவு 1968 ஆனந்த் நாராயண் முல்லா அப்படிங்கிறவராலையும், பண்டைய வரலாற்று நினைவு சின்னங்கள் மற்றும் அகழாய்வு பகுதிகள் மற்றும் மிச்சங்கள் சட்ட முன்வரைவு 1954 டாக்டர் ரகுநீர் சிங் அவர்களாலையும்,
இந்து திருமணம் திருத்த சட்ட முன்வரைவு 1956 டாக்டர் சீதா பர்மானத் அவர்களாலேயும், அனாதை இல்லங்கள் மற்றும் இதர அறக்கட்டளை இல்லங்கள் மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாடு சட்ட முன்வரைவு 1960 கைலாஷ் பிகாரிலால் அவர்களையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. கடல்சார் காப்பீடு சட்ட முன்வரைவு 1960 என்பி பர்கவானாலையும், இந்திய தண்டனை சட்டம் திருத்தம் சட்ட முன்வரைவு 1963 திவான் சமன்லால் அவர்களாலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்தது 7வது அட்டவணை மத்திய மற்றும் மாநிலங்களோட சட்ட ரீதியான அதிகாரங்கள், செயல்பாடு இதெல்லாமே வரையறுத்து சொல்லியிருக்காங்க. ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். சாதாரண சட்ட முன்வரைவு, நிதி சட்ட முன்வரைவுகளுக்கான என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சாதாரண சட்ட முன்வரைவு அப்படிங்கிறது மக்களவை இல்லைன்னா மாநிலங்களவை எதில் வேணாலும் கொண்டு வரலாம். நிதி சட்ட முன்வரைவு அப்படிங்கிறது மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். சாதாரண சட்ட முன்வரைவு அமைச்சர் இல்லைன்னா எந்த ஒரு உறுப்பினரும் அறிமுகப்படுத்தலாம். நிதி சட்ட முன்வரைவை அமைச்சர் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். சாதாரணத்துக்கு குடியரசுத் தலைவரோட பரிந்துரை தேவை கிடையாது. நிதி அடிப்படை அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பரிந்துரைகள் அடிப்படையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தவே முடியும். சாதாரண சட்ட முன்வரைவை மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும். நிதி சட்ட முன்வரைவை மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது. எந்த முடிவும் எடுக்காமல் 6 மாத காலத்துக்கு மாநிலங்களவை சாதாரண சட்ட முன்வரைவை நிறுத்தி வைக்க முடியும். 14 நாள் மட்டும்தான் மாநிலங்களவை நிதி முன்வரைவை வச்சிருக்க முடியும். மக்களவை சபாநாயகரோட சான்றளிப்பு சாதாரண சட்ட முன்வரைவுக்கு தேவை கிடையாது. அதே நிதி முன்வரைவுனா மக்களவை சபாநாயகரோட சான்றளிப்பு அப்படிங்கிறது வேணும். ஈரவைகளோட ஒப்புதலுக்கு அப்புறம்தான் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். ஒப்புதல் வாங்குறதுக்கு ஈரவைகளோட கூட்டம் நடத்தலாம். மக்களவையில் நிறைவேற்றினா மட்டும்தான் இந்த முன்வரைவு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பப்படாமல் கூட்டம் கிடையாது. மக்களவையில் இந்த நிதி முன்வரைவு நிறைவேற்றினா மட்டும்தான் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். கூட்டம்லாம் பண்ண முடியாது. அடுத்தது, மக்களவையில் முன்வரைவு அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்டு தோல்வி அடைந்ததுன்னா அரசாங்கம் பதவி விலகம் செய்யணும். சாதாரண சட்ட முன்வரைவு ஒரு அமைச்சரால் கொண்டு வரப்பட்டு தோல்வி அடைஞ்சதுன்னா அந்த அரசாங்கம் பதவி விலகி போகணும். மக்களவையில் நிதி சட்ட முன்வரைவு தோல்வி அடைஞ்சதுன்னா அரசாங்கம் பதவி விலகணும். குடியரசுத் தலைவர் இந்த முன்வரைவை நிராகரிக்க பரிசீலனை செய்யுமாறு திருப்பி அனுப்பலாம். ஆனால் நிதி சட்ட முன்வரைவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம், இல்லைன்னா நிராகரிக்கலாம். ஆனால் மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ அடுத்தது அதிகாரத்தோட வகைகள். மத்திய பட்டியலில் என்னென்ன இருக்குது, மாநில பட்டியலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். மத்திய பட்டியலில் பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாட்டு விவகாரங்கள், போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழிகள், துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம் இதெல்லாம் இருக்குது. மாநில பட்டியலில் விவசாயம், காவல்துறை, சிறைச்சாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், நிலம், மது, வர்த்தகம் மற்றும் வணிகம், கால்நடை மற்றும் கால்நடை வளர்ப்பு, மாநில பொதுப்பணிகள் இதெல்லாம் இருக்குது. பொதுப்பட்டியலில் கல்வி, விவசாய நிலங்களை தவிர சொத்து பரிமாற்றம், வனத்துறை, தொழிற்சங்கம், கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி இதெல்லாமே பொதுப்பட்டியலில் இருக்குது. திருத்த சட்டங்களோட வகைகளை தெரிஞ்சுக்கலாம். அரசமைப்பு திருத்த சட்டத்தை 3 வழிகளில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை மூலமாக, அடுத்தது நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மூலமாக, நாடாளுமன்ற சிறப்பு பெரும்பான்மை, அதுக்கப்புறம் சரிபாதி மாநில சட்டமன்றங்களால் அக்செப்ட் பண்ணுறது மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு 3 வழிகளில் அரசமைப்பு திருத்த சட்டத்தை பண்ண முடியும். நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை மூலமாக திருத்த அமைக்கக்கூடிய விதிகளை பார்த்துலாம். ஆர்டிகல் 368 புதிய மாநில உருவாக்கம் மற்றும் அனுமதிப்பது, மாநிலங்களோட எல்லைகளை மாற்றி அமைக்கிறது, அதோட பேரில் மாற்றுறது, மாநிலங்களோட மேலவையை உருவாக்குறது இல்லை நீக்கிறது, இதெல்லாமே தனி பெரும்பான்மை மூலமாகவே திருத்தலான்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், சபாநாயகர், நீதிபதிகள் இவங்களுக்கு அரசமைப்பு 2ஆம் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய
சம்பளம் சலுகைகளை மாற்றக்கூடியது இதெல்லாமே. அடுத்தது நாடாளுமன்றத்தில் அமர்வுக்கு குறைந்தபட்சம் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை முடிவு செய்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியம் படைகளை நிர்ணயிக்கிறது. நாடாளுமன்ற நடைமுறை விதிகளை உருவாக்குறது. நாடாளுமன்ற குழுக்கள், அதுக்கப்புறம் அதோட உறுப்பினர்கள் இவங்களோட சிறப்பு உரிமைகளை கொண்டு வர்றது. நாடாளுமன்றத்தில் ஆங்கில மொழி பயன்பாடு. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியோட எண்ணிக்கையை முடிவு செய்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு மேலும் அதிக அதிகாரம் கொடுக்கறது. அலுவல் ஆட்சி மொழியை பயன்படுத்துறது. குடியுரிமை கொடுக்கறது இல்லைனா ரத்து பண்ணுறது. நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை முடிவு பண்ணுறது. தொகுதிகளோட எல்லைகளை வரையறுக்கிறது. ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளை நிர்ணயம் செய்கிறது. 5ஆம் அட்டவணை பட்டியலின மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வகிக்கிறது. 6ஆம் அட்டவணை பழங்குடியின பகுதிகளை நிர்வகிக்கிறது. இது எல்லாமே தனி பெரும்பான்மை மூலமாகவே திருத்தி அமைக்கப்படும். அடுத்தது நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மூலமாக என்னென்ன திருத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிறப்பு பெரும்பான்மைனா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அவையோட மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை. ஸோ ஒரு அவை இருக்குன்னா அதில் மொத்தமாக ஒரு மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 50 பேருக்கு மேலே இருக்கணும், 50% மேலே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அவையிலையுமே வந்து ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 3/2 பங்கு பெரும்பான்மை இருக்கணும். ஒரு 60 பேர் இருக்காங்கன்னா ஒரு 40 பேருக்கு மேலே ஓட்டு போட்டிருக்கணும். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அவையிலுமே மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை, அதாவது 50% அதிகம். மற்றும் ஒவ்வொரு அவையிலும் வருகை தந்து வாக்களிக்கும் உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 3/2 பங்கு பெரும்பான்மை இருக்கணும். அடிப்படை உரிமைகள், அரசு கொள்கை வழிநடத்தும் நெறிமுறைகள், 1 மற்றும் 3வது பிரிவுகளில் குறிப்பிடப்படாத மற்ற விதிமுறைகள், இவற்றில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் போது மேற்கொண்ட வழிமுறை பின்பற்றப்படணும். நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மூலமாக திருத்தம் செய்கிறதும் அதுக்கப்புறம் மாநிலங்களோட ஒப்புதலும். இது 3வது டைப்பு. குடியுரிமையோட கூட்டாட்சி அமைப்போடு தொடர்புடைய அரசமைப்போட அடிப்படை கட்டமைப்பு நாடாளுமன்றத்தோட சிறப்பு பெரும்பான்மை மற்றும் 50% மாநில சட்டமன்றங்களோட தனி பெரும்பான்மை ஒப்புதலோட திருத்தம் செய்யப்படும். ஒரு ஸ்டேட்டில் ஒரு கூட்டாட்சி அமைப்பு நம்ம வச்சுருக்கோம். அந்த பேஸ் இருக்குல்ல, அரசமைப்போட அடிப்படையான கட்டமைப்பு அப்படிங்கிறது திருத்தம் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டோட சப்போர்ட்டும் வேணும். அதான் சொல்கிறாங்க. இந்த வகையில் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது மற்றும் அதோட முறைகள், மத்திய மற்றும் மாநிலங்களோட நிர்வாக அதிகாரத்தோட விரிவாக்கம், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. 7வது அட்டவணையில் அடங்கியிருக்கக்கூடிய எந்த ஒரு பட்டியலும் இதில் வந்துடும். நாடாளுமன்றத்தில் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம், அரசமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தி அமைக்கக்கூடிய நாடாளுமன்ற அதிகாரம், இதெல்லாம் திருத்தணும் அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மை கூட 50% மாநிலங்களும் சப்போர்ட் பண்ணணும். மாநில சட்டமன்றம் கட்டமைப்பு. மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய விதிமுறைகள் அப்படிங்கிறது அரசமைப்பு 6வது பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 152லிருந்து 237 வரைக்கும், ஆர்டிகல் 152லிருந்து 237 வரைக்கும் மாநில சட்டமன்றம் பற்றி முழுமையாக சொல்லுது. முக்கியமானது மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஆளுநர் மாநில நிர்வாகத்தோட அரசமைப்பு தலைவர் தான் ஆளுநர். இவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 35 வயது நிரம்பியவராக இருக்கணும். ஆளுநர் ஒரு முறைக்கு மேலே பதவிக்கு வரலாம். மக்களவையோட மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 1/6 பங்கு உறுப்பினர்களை நியமிக்க முடியும். முதலமைச்சரோட நிலை. இந்திய அரசமைப்போட 164 கிளாஸ் 1 இந்த உறுப்பின்படி தான் மாநிலத்தோட முதல்வர் அப்படிங்கிறவரை நியமிக்கப்படணும். மாநில அமைச்சர்கள் குழு. முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுறத 163 கிளாஸ் 1 உறுப்பு சொல்லுது. நாடாளுமன்ற குழுக்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று நிலைக்குழுக்கள், இன்னொன்று தற்காலிக குழுக்கள். நிலைக்குழுக்கள் அப்படிங்கிறது நிரந்தரமானது. தற்காலிக குழுக்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இதுக்காக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அது முடிஞ்சோன்னே அது கலைஞ்சு போயிடும். அதனால இது நிரந்தரம் கிடையாது. நிலைக்குழுக்களில் 6 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு நிதிக்குழுக்கள், அதுக்கு கீழே பொதுக்கணக்குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவன குழு வருது. அடுத்து துறைசார் நிலைக்குழுக்கள். 3வது விசாரணை குழுக்கள், அது கீழே மனுக்கள் குழு, சிறப்பு உரிமை குழு, நன்னெறி குழு வருது. 4வது
கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழு, அதுக்கு கீழே அரசாங்க உத்தரவாதங்களுக்கான குழு, துணை சட்டங்களுக்கான குழு, அட்டவணையில் எழுதப்பட்ட ஆவணங்களின் குழு, பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்கான குழு, இதெல்லாமே வந்து இருக்குது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான குழு, ஆதாயம் தரும் பதவிகளுக்கான இணைக்குழு. அடுத்தது 5வது அவையின் தினசரி அலுவல்களுக்கான குழுக்கள், அலுவல் ஆலோசனை குழு, தனிநபர் முன்வரைவு மற்றும் தீர்மானங்களுக்கான குழு, விதிகள் குழு, சட்டமன்ற கூட்டத்தொடரில் வராத உறுப்பினர்கள் குழு. அடுத்தது 6வது குழு சேவை குழு, உறுப்பினர்களுக்கு வசதிகள் மற்றும் சேவைகள் தொடர்பான குழு, பொது தேவைகள் குழு, அவை குழுக்கள், நூலக குழு, உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் மற்ற படிகளுக்கான இணைக்குழு. தற்காலிக குழுக்கள் 2 வகைப்படும். ஒன்று வந்து விசாரணை குழு, இன்னொன்று வந்து ஆலோசனை குழு. மதிப்பீட்டு குழு, பொது கணக்கு குழு, பொதுத்துறை நிறுவனங்களின் குழு, இதெல்லாமே வந்து இருக்குது. அடுத்தது கேள்வி நேரம்லாம் கலை சொற்களில் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க, அதில் தெரியாத மட்டும் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் உறுப்பினர்களோட கேள்விகளுக்காக கொடுக்கப்படுது. ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கணும்னா முதல் 1 மணி நேரம் உறுப்பினர்களோட கேள்விகளுக்காக கொடுக்கப்படுது. இதோட இந்த பாடம் வந்து முடியுது. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.